பிக் பாஸ்ல இன்னைக்கான ப்ரோமோ 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோவ பார்க்கும்போதே தெரியுது. கனி வந்து பார்த்துட்டீங்கன்னா, பொங்கி எழுந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட போன வீக்ல வந்து சைலன்ட் மோட்ல இருந்தாங்க. ஸோ வீக் எண்ட்ல தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்களோட பாயிண்ட் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் பார்வதிக்கு எதிரா தான் வச்சாங்க. ஸோ அது வந்து இப்ப தொடர்ந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, சமையல் பண்ற இடத்துல போய் அந்த மாரி மேல வந்து டேபிள் இருக்கு பார்த்தீங்களா, அது மேல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம பார்வதி அவர்கள் ஏறி உட்காந்துக்கிட்டு ரொம்ப திமிர்த்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து டீலக்ஸ் ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, டீலக்ஸ் ரூம்ல இருக்கவங்க எத வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்து அங்க எங்கேயும் உட்காந்துட்டு சமையல் பண்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏட்டி போட்டி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மேல டேபிள்ல உட்காரும்போது, அது மேல அதாவது சேர்லாம் இருக்கு. அங்க உட்கார வேண்டியது ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு மேல உட்காந்துக்கிட்டு, நான் இப்படிதான் உட்காருவேன். நான் எங்க வேணாலும் உட்காருவேன். ஏன் நாங்கலாம் அங்க உட்காரக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கோவப்பட்ட கனி அவர்கள் சும்மா இருப்பாங்களா? நீ பண்றது தப்பு. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு நீ வந்து பண்ணுவ. பிக் பாஸ்ல இருக்கும்போது அதத்தான் பண்ண. சூப்பர் டீலக்ஸ் போனதுக்கப்புறம் நீ இதத்தான் பண்ணிட்டு இருக்க. உன்னைய வந்து யாராவது கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா, உனக்கு கோவம் வந்துருது. இல்லன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஆர்கியூமென்ட் போயிட்டு இருக்குன்னா, அங்க வந்து வாண்டடா உன் மூக்க நுழைச்சர்ற. ஸோ நீ வந்து உன்னோட பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஏட்டி போட்டியா பேசிர்ற. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு பிடிக்கிறது இல்ல. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் சொல்லும்போது என்ன பண்ற அப்படின்னா, எல்லாருமே என்னைய குறை சொல்றாங்க. எல்லாருமே என்ன டார்கெட் பண்றாங்க. நீ வந்து நடிக்கிறாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லும்போது, அதாவது மக்கள் இல்ல, அங்க உள்ள கண்டஸ்டன்ட் சொல்லும்போது, நீ வந்து கோவப்படுற. அப்படி இருக்கும்போது, நீ வாண்டடா இந்த மாரிலாம் பண்ண உடனே தானே சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீ ஏன் அந்த மாரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கனி அவர்கள் நாக்க புடுங்குறாப்ல கேள்வி கேட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கியூமென்ட்டா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் பிரச்சனை தான் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள ஃபுல்லாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அத வந்து தொடர விதமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயும் இந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்வதி அவர்கள் அடங்க மாட்டாங்களாட்டுக்கு. ஏன்னா, முதல் நாமினேஷன் லிஸ்ட்ல கண்டிப்பா அவங்க வருவாங்கன்னு நெனைக்கிறேன் இந்த வீக்ல. ஏன்னா, அதிக பேர் சொல்லக்கூடியது நம்ம கனியா தான் இருக்கணும். கனிங்கிறேன். நம்ம பார்வதியா தான் இருக்கணும். கனி முதல்ல ஆரம்பிச்சு வைப்பாங்க. இந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்படின்னு வருதுன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, போன வீக் ஃபுல்லா வந்து டேமேஜ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தான். அது இந்த வீக் வந்து தொடருது. சூப்பர் டீலக்ஸ் அந்த டீலக்ஸ் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமும் நம்ம பார்வதி அவர்கள் இதே வேலைய பார்த்துட்டு இருக்கனால, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ப்ராப்ளம் உண்டாக போகுது. ஓட்டு அடிப்படையில் நீங்க இது மாரியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, மக்கள் சைடு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டும் பெருசா வராது. உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து வறுத்து எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது, இந்த கனி ஆரம்பிச்சு வச்சதுல இருந்தே புரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.